இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுகவில் அணிகள் இணைப்பிற்காக ஓபிஎஸ் 3 முக்கிய கோவில்களில் வழிபாடு நடத்துவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ் முழு விவரங்களை வழங்கலாம். பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அதிமுகவில் அணிகள் இணைப்பிற்காக ஓபிஎஸ் 3 முக்கிய கோவில்களில் வழிபாடு நடத்துவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இபிஎஸ் டெல்லி சென்ற அதே நாளில் 3 முக்கிய கோவில்களில் ஓபிஎஸ் வழிபாடு செய்திருக்கிறார். அமித்ஷா இபிஎஸ் சந்திப்பு குறித்து ஓபிஎஸ்க்கு முன்னரே தெரியும் என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. திருவேற்காடு, பாடி, திருவொற்றியூர் கோவில்களில் ஓபிஎஸ் சுவாமி தரிசனம் செய்திருக்கிறார். இன்று காலை செய்தியாளர்களின் கேள்விக்கு எல்லாம் நன்மைக்கே என்று ஓபிஎஸ் பதிலளித்த நிலையில் இந்த தகவல் தற்பொழுது வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ், நீங்கள் தொடரலாம். ஆசினி, ஓபிஎஸ் அவர்கள் நேற்றைய தினம் இந்த 3 முக்கிய கோயில்களுக்கு சென்றிருக்கிறார். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை சந்திக்கக்கூடிய தகவல் நேற்று 10:30 மணிக்கு பிறகுதான் அனைவருக்கும் வெளியில் தெரிய வந்தது என்றாலும் ஓபிஎஸ் அவர்களுக்கு நேற்று காலையிலேயே தெரிந்ததாக சொல்கிறார்கள். அதன் காரணமாக தன்னுடைய நீண்ட நாள் கனவு நிறைவேற வேண்டும் என்பதற்காக அவர் 3 முக்கிய கோயில்களுக்கு சென்று அவர் வழிபாடு செய்ததாகவும் சொல்கிறார்கள். திருவேற்காட்டில் இருக்கக்கூடிய கருமாரியம்மன் கோயில், பாடியில் இருக்கக்கூடிய சிவன் கோயில், அதே போல திருவெற்றியூரில் இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான கோயில்களில் ஒன்றான அந்த வடிவுடையம்மன் கோயில், அந்த 3 கோயில்களுக்கும் ஓபிஎஸ் அவர்கள் சென்றிருக்கின்றார். தன்னுடைய மனமுருக வேண்டுதலை அவர் செய்திருக்கிறார் என்றும் குறிப்பிடுகிறார்கள். வழக்கமாக அவர் கோயில்களுக்கு செல்லக்கூடிய வழக்கம் உள்ளவர் என்றாலும் கூட நேற்று காலையிலேயே, அதாவது சட்டப்பேரவை நடைபெற்றிருக்கக்கூடிய சூழலில் தினசரி சட்டப்பேரவைக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள் சட்டப்பேரவையை கூட புறக்கணித்து விட்டு காலையிலேயே 3 கோயில்களுக்கும் சென்று விட்டு பிறகு 12 மணிக்கு பிறகுதான் நேற்று சட்டப்பேரவைக்கு அவர் வந்திருக்கின்றார். எனவே இந்த 3 முக்கிய கோயில்களுக்கு அவர் சென்ற காரணம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை சந்தித்திருக்கக்கூடிய வேளையிலே இந்த அணிகள் இணைப்பும் விரைவில் சாத்தியமாக வேண்டும், தான் மீண்டும் அதிமுகவிற்குள்ளே வர வேண்டும், அதிமுக வேட்டி கட்டுவது, அதிமுக நிர்வாகிகளோடு கலந்து பேசுவது, அதிமுகவில் ஒரு முக்கிய மையமாக மாறுவது உள்ளிட்ட அந்த ஆசை என்பது அவருக்கு தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. எந்த விதமான ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல், எந்த விதமான ஒரு நிபந்தனையும் இல்லாமல் அதிமுகவிலே என்னைய நான் தயாராக இருக்கிறேன் என்றெல்லாம் கூட பேட்டி கொடுத்திருந்தார். எனவே தன்னுடைய அந்த கனவு நிறைவேற வேண்டும் என்பதற்காக ஓபிஎஸ் அவர்கள் இந்த 3 கோயில்களில் வழிபாடு நடத்தியதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. இன்றைய தினம் கூட காலையிலே இந்த அணிகள் இணைப்பு சம்பந்தமாக நாம் கேள்விகள் கேட்டபோது எல்லாம் நன்மைக்கே என்று மட்டும் ஒரு வரியில் பதில் சொல்லிவிட்டு நான் பிறகு உங்களை சந்தித்து விரிவாக பேசுகிறேன், தற்போது சட்டப்பேரவைக்கு உள்ளே செல்ல வேண்டும் என்று கூறி சென்றிருந்தார். அவர் 3 கோயில்களில் வழிபாடு நடத்தியது தற்போது அவர்கள் ஆதரவாளர்கள் மத்தியிலே ஒரு மிக முக்கிய பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.